ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான தமிழ் பேசும் நேயர்களே, ஆரோக்கியம் என்பது வெறுமனே உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பதல்ல. உணவு முறைகள் மற்றும் உங்களுடைய சுகாதார மேம்பாடுகளை மாத்திரம் வைத்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கின்றீர்கள் என்று கூற முடியாது. தமிழ் மொழியிலே அறிஞர்கள் கூறிய ஒரு அழகான அறிவுரை இருக்கின்றது. அதுதான் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. இதிலே தனித்திரு என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். தனித்திரு என்று நாங்கள் நினைப்பது, நாங்கள் ஓரிடத்திலே அமைதியாக தனிமையாக இருந்து தியானம் செய்வதைத்தான் நாங்கள் தனித்திரு என்று நினைக்கின்றோம். அதாவது நாங்கள் தனிமையிலே இருந்தாலும், ஒருவரும் இல்லாத ஒரு இடத்திலே இருந்தாலும், இறைவனுடைய சிந்தனையில், இறைவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு சிந்தனையிலே நாங்கள் தனித்திருக்க வேண்டும். அதாவது எங்கள் உள்ளம் இறைவனுடன் தனித்திருக்க வேண்டும். நாங்கள் மக்களுடன் கூடி உறவாடி பழகினாலும் எங்களுடைய உள்ளம் இறைவனுடன் தனித்திருக்க வேண்டும். இது தனித்திரு என்பதன் இன்னொரு ஆழமான விளக்கமாகும். அவ்வாறானால் பசித்திரு என்பதன் விளக்கம் என்ன? பசித்திருப்பது எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பசித்திருக்கும் போது உங்களுடைய மூளை மிகவும் தெளிவாக வேலை செய்கின்றது. பசித்திருக்கும் போது மற்றவர்களுடைய பசியை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பல பிரயோசனங்கள் பசித்திருப்பதால் இருக்கின்றன. ஆனால் பசித்திருப்பது என்பதன் இன்னொரு அர்த்தம், நீங்கள் எப்போதுமே அறிவு பசியுடையவர்களாக, எப்பொழுதுமே இன்னும் அதிகமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றது கையளவு, இன்னும் நான் பல கல்விகளை அறிய வேண்டும் என்ற பசியுடன் இருப்பதும் பசித்திரு என்பதன் அர்த்தமாகும். விழித்திரு என்பதன் அர்த்தம் என்ன என்பதையும் பார்ப்போம். விழித்திரு என்பதன் அர்த்தம், நாங்கள் இரவு முழுதும் விழித்திருந்து இறை வணக்கம், இறை தியானம் செய்வதாக இருக்கும் என்று பலர் நினைக்கின்றார்கள். அதுவும் ஒரு கருத்துத்தான். இருந்தாலும் எப்பொழுதுமே நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் எப்பொழுதுமே மைண்ட்ஃபுல்னஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், தெளிவாக நாங்கள் இருக்க வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இறைவனை பற்றிய விழிப்புணர்வுடன் நாங்கள் இருக்க வேண்டும், உலகத்தை பற்றிய விழிப்புணர்வுடன் நாங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறாக எல்லா விடயங்களிலுமே விழித்திரு. ஆகவே தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்பது மேலோட்டமாக ஒரு கருத்தையும் ஆழமாக மற்றும் பல கருத்துக்களையும் கொண்டதாக இருக்கின்றது. இது ஆரோக்கியமாக நாங்கள் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான இன்னொரு அம்சமாக இருக்கும். நன்றி.